என் தங்கச்சி என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா. ஆடம் ஸ்மித், ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஹிஸ் ஐடியா வாஸ் அபவுட் வெல்த். அதே ஆல்ஃபிரட் மார்ஷல், ஹிஸ் ஐடியா வாஸ் அபவுட் வெல்ஃபேர். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெல்த் அண்ட் வெல்ஃபேர்? ஹர் கொஸ்டின் வாஸ் டெக்னிக்கலி ரைட். அதுக்கு நான் என்ன ஆன்சர் கொடுத்தேன்னு சொல்றதுக்கு முன்னாடி, நான் முகாம்பிகா, ஐம் ப்ரிப்பேரிங் ஃபார் யூஜிசி நெட். அதுல இன்னைக்கு டே 33. இந்த மாதிரி சிம்பிளா எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. Adam Smith focused on wealth by production and accumulation. இங்க ஒரு key question இருக்கு. How can a nation become richer? அதுக்கு அவர் கொடுத்த ஆன்சர் என்னன்னா, கண்ட்ரியோட ப்ரொடக்ஷன் ஆஃப் கமாடிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நேஷனோட வெல்த்தும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனா ஆல்ஃபிரட் மார்ஷல் செஞ்சுரி லேட்டர் அதை ஆர்கியூ பண்றாரு, வெல்த் மட்டும் எக்கனாமிக்ஸ் டிசைட் பண்ணாத, ஹியூமன் வெல்ஃபேர் இல்ல அப்படின்னா. அவரோட ஃபேமஸ் டெஃபினிஷன் என்னன்னா, a study of mankind in the ordinary business of life அப்படின்னு சொல்லி. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். If a country's income raises but many people remain poor and unhealthy. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு எக்கனாமிக் ப்ராக்ரஸ் இன்கம்ப்ளீட்டா இருக்கும், ஹியூமன் வெல்ஃபேர் இம்ப்ரூவ் ஆகாத வரைக்கும். ஸோ கோர் ஐடியா என்ன? ஆடம் ஸ்மித், economics is all about creating wealth. No, Alfred Marshall, economics is about using wealth to improve human welfare அப்படின்னு சொல்றார். Thank you all.